எங்கள் கட்சிக்காரங்களுக்கு யாரும் செய்யாத கொடுமையை தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கு, இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு. பெரிய நெருக்கடி. கட்சிக்காரங்க தானே எங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுமைலாம் செய்வாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? எங்க நீங்க கரூரை சொல்றீங்களா? போறெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நேத்து கூட பெரம்பூர்ல உங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு 5 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்களே. வழக்கா? அதுக்கு தான் நாங்க டெல்லி போயிருக்கோம். டெல்லி போய் உள்ளூர்ல ஓனா பிடிக்க முடியாதவன் வெளியூர் போய் ஏதாவது வாயில வந்துட போகுது. நீங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் எல்லாம் கூட்டு சதி பண்ணி விஜய் அண்ணாவை ஒடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி திமுக சதின்னு சொன்னீங்க, அப்புறம் மாநகராட்சி சதின்னீங்க, இப்போ தேர்தல் ஆணையம் சதி. நீங்க மொத்தத்தில் சதியிலே தான் இருப்பீங்களா? இது சாதாரண மனநிலைக்கே வர மாட்டீங்களா? இல்லை, நான் கேட்குறேன். அவர் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அங்க எல்லாமே சுமூகமா நடக்குது. குளத்தூர்ல மட்டும் வரும்போது ஏன் அவருக்கு பாதுகாப்பு சரியா கொடுக்கல? விஷயம் என்ன? முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ், இதை எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அதாவது பெரம்பூர் அவருடைய சொந்த தொகுதி, அங்க எப்படியாவது பிரச்சாரம் பண்ணி ஆகணும். 41 பேர் செத்தா கூட பரவாயில்ல, அதாவது கண் முன்னாடி சாகும்போது கூட பேப்பரை பார்த்து படிச்சவர் உங்க தலைவர். அப்படி இருக்கும்போது நம்மளோட தொகுதி முதல்ல அம்மா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வர வந்திருக்காரு இல்லையா? அதனால எப்படி இருந்தாலும் எதுவானாலும் பரவாயில்லன்னு கடற்கடன் பிரச்சாரம் முடிச்சார். அடுத்து கொளத்தூர் நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்னா, முதல்வர், ஆமா முன்னாள் முதல்வர், வருங்காலத்தில் அவர் முதல்வரோ என்னவோ அது எனக்கு தெரியாது. 2026 தேர்தல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அது நீங்க சொல்லாதீங்க. அது தேர்தலில் மக்களுடைய முடிவு. அது விஜய் அவர்களா இல்ல இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களா அப்படின்றத நம்ம மே 4ஆம் தேதி நீங்க தான் சொன்னீங்களா கின்னஸ் சாதனைன்னீங்களா, அன்னைக்கு பார்த்துரும். அது வேற டாபிக். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பெரம்பூர் தொகுதியில் முடிச்சுட்டு கொளத்தூர் தொகுதி வரைக்கும் உங்களுக்கு ஓகே. ஏன்னா கொளத்தூர் நீங்களே சொன்னீங்க இல்லையா, இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதின்றதுனால அவருடைய வேட்பாளரை குறைஞ்சபட்சம் அங்கே பிரச்சாரம் பண்ணணும், கேன்வாஸ் பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக பல்ல கடிச்சிட்டு பண்ணார். அதுக்கடுத்து நம்ம அர்ஜுன் தானே, நம்ம ஆதவன் தானே, நம்ம எதுக்கு அவருக்கு போய் கேன்வாஸ் பண்ண என்ன பணாகட்டி என்ன அதெல்லாம் தம்பி பார்த்துப்பாரு. நம்மளுக்கு 6 மணிக்கு மேலே ஒத்துக்காது, வெயில், ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம். அதனால தப்பி ஓடி இருக்கு பாருங்க. தலைவர் 250 கோடி ரூபாய் விட்டுட்டு திருத்துருவா அலைஞ்சு வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றுறதுக்கு துணிஞ்சு 250 கோடி ரூபாய் கூட்டத்துல அந்த கூட்டத்துல வழக்கமாக எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் நடக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான், மரத்துல ஏறுறான், பில்டிங்ல ஏறுறான். அதை பார்த்து அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கேட்டிருக்காரு, இது நாடா இல்ல காடா, நமக்கு கூட்டம் மனுஷ பிறவிகள் தானா இல்ல வேற ஏதாவது பிரிவிகளா இப்படி டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி. இப்ப நான் நீங்க கேக்குறீங்களே கூட்டத்துல பாதுகாப்பு இல்ல அதனால நான் பிரச்சாரத்தை கேன்சல் பண்றேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உதயநிதி அவர்கள் இப்போதைய துணை முதல்வர் உதயநிதி இருக்கார் இல்லையா, இவர் தன்னோட பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறார், திருவண்ணாமலையில் நடத்துறாரு. அடுத்தடுத்து காலையிலேருந்து ராத்திரி வரையும் பிரச்சாரம். அந்த கூட்டத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு சலசலப்பு இல்லை, ஒரு தள்ளுமுள்ளு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே நின்ன மேனிக்கு இப்போ ஜனங்க அமைதியாக பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு புரட்சி தொடங்கும் போது எப்படி தொடங்கும்? அப்படி இல்லை, அது தற்கூரி கூட்டம். இது அரசியல். தன் தலைவர் என்ன பேசுகிறாங்க, இந்த தலைவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத கேட்கறதுக்காக வந்த கூட்டம். அரசியல் அறிவுள்ளவர்கள் கூடுற கூட்டத்துக்கும் சினிமா மோகத்தில் விஜயை பார்த்துட்டா போதும் அப்படின்ற கூடுற கூட்டத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அண்ணா விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஜென்சி கிட்ஸுக்கு எல்லாம் அரசியல் தெரியுது. இது வரைக்கும் நீங்க அரசியல் கிட்ஸுக்கு ஏதோ ஓட்டு உரிமை அப்புறம் என்ன வேஸ்ட் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். புரிஞ்சுங்க. நீங்க அரசியல் பெட்டகத்தை மூடி வச்சிருந்தீங்க, அண்ணன் ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லாரும் அரசியல் பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் அரசியல் பேசினாதான் நாங்க சந்தோஷப்படுமே. அவங்க தான் அரசியல் பேச மாட்டாங்களே. எந்த அளவுக்கு அவங்க அரசியல் பேசுறாங்கன்னா, கொளத்தூர் தொகுதி ட்ரிப்ளிகேனும் வேற தொகுதி, ட்ரிப்ளிகேனும் கொளத்தூர்ல உதயநிதி போட்டிடுறாரு. அதுல ஒரு சதி இருக்கு. என்ன சதி? இளைய தலைமுறைக்கு தெரியாத அளவுக்கு நீங்க குழப்புறீங்க. யார்? நாங்க. ஆமா, நாங்க குழப்புறோம். சரி, உங்க அண்ணன் தான் தெளிவா இருக்காருல்ல, உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தானே. அதெல்லாம் செய்வோம் நாங்க. இது பரவாயில்ல. அதாவது இது இப்ப நான் சொன்ன நியூஸோட இன்னொரு நியூஸ் இன்னைக்கு அப்டேட் நான் பார்த்தேன். அவர் இன்னொருத்தர் போட்டிருக்காரு உங்க டிவிகேல இருந்து. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது பெட்டகத்தை திறந்தார்ல, அந்த பெட்டகத்துல இருந்து வந்த ஒரு முத்து சொல்லுது, காலையில பெரம்பூர் தொகுதியில அண்ணனுக்கு ஓட்டு போடுவேன், மதியானம் போய் நான் கிழக்கு திருச்சியில ஓட்டு போடுவேன். இதுக்கு ரொம்ப சீக்கிரமா, அதாவது எவ்வளவு ஈஸியா போய் ரீச் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான் சொல்லுங்கன்றாங்க. இதுதான் இதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே தாவேக்கா ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கான முத்துக்கள் தான் தாவேக்கா பெட்டகத்துல இருக்கு அப்படின்றது.
டபுள் ஆக்ட் இதெல்லாம் நீங்க வந்து கணக்கெடுக்க கூடாது. அதாவது அப்படிதானே பேசுறாங்க. எஸ்ஐஆர்ல அந்த அளவுக்கு நீங்க மோசமாக உங்களுக்கு சார்பாக ஆளக்கூடிய திமுகவுக்கு சார்பாக வேலை நடந்திருக்கு. அதுல ஒரு ஓட்டு விடுபட்டு இருக்கு. இப்படி எப்படி அதத்தான் ஒரே ஆளுக்கு பல இடங்கள்ல ஓட்டு இருக்கு. ஒரே நபருக்கு பல இடங்கள்ல ஓட்டு இருக்கு. இது இந்த தாவேக்கா கட்சியை சார்ந்த இந்த தொண்டர் இந்த பிள்ளை சொன்னதுலேருந்தே அவங்களே முதல் வாக்காளர் ஜென்சின்னு சொல்றீங்க, கிட்ஸ்ன்றீங்க. அவங்களுக்கு முதல் வாக்காளர் எஸ்ஐஆர்ல அவங்களா போய் சேர்ந்துக்கிட்டாதான் உண்டு. ஃபார்ம் 6 நிரப்பி எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டு இருக்கு அப்படின்றதே வரும். அவங்களுக்கு எப்படிங்க இந்த மாதிரி 2 இடத்துல ஓட்டு இருக்க முடியும்? மோசமா செயல்படுது. அவ்வளவு மோசமா செயல்படல. அழுத்தத்தின் காரணமாக இந்த அளவுக்கு நடக்கு. மோசமா என்ன நடக்குது? எஸ்ஐஆர அவங்களுடைய விருப்பப்படி நடத்துறாங்க. தாவேக்கா ஓட்டு போடக்கூடிய பல அப்படி பார்த்தா திமுகவுடைய வழியே நடந்ததாகவே இருக்கட்டுமே. அப்ப தாவேக்கா சார்ந்த பலருக்கு ஓட்டு இல்லாம தானே போயிருக்கோம். அப்படின்னு அது பெரிய பிரச்சனையா இருக்குமே. அது இப்பவே வந்து திமுக சதின்னு சொல்றோமே. அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருப்பாங்க. அப்ப ஏன் இஷ்யூ ஆகலைன்னா பொறுத்துருங்க. மக்கள் பிரவாகம் வந்து காத்திருக்கு. 2026 அண்ணன் தான் முதலமைச்சர். அதை எந்த சக்தியாலும் துபாய்க்கு அமெரிக்காக்கு 2 இடத்துல முதல்வர் பதவி இருக்கான்னு தெரியல. அவர் 2 இடத்துல முதல்வர், திருச்சிக்கு முதல்வர், பெரம்பூருக்கு முதல்வர். எம்எல்ஏ ஆகணும். 2 இடத்துல எம்எல்ஏவே ஆக முடியாது. இல்ல 2 இடத்துல முதல்வர். ஓ சிறப்பு, நீங்க தான் சிஎம் ஆஃப் இந்தியா இல்லையா? அதனால 2 தொகுதியில எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, பிஎம் கூட ஆவீங்க. நீங்க எப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாங்க வந்து இறக்கி இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், அதுக்கு தான் வரேன். அதாவது விஜய் மேல எஃப்ஐஆர் அப்படின்னு சொன்னோடனே ஆதவ கொதிச்சு எழுதாரு, கொதிச்சு பேசினாரு. என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க வந்து திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரே கஞ்சா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, இதெல்லாம் ஒழிக்கணும், அதெல்லாம் நீங்க திமுக அரசு பேச மாட்டீங்க, நாங்க தான் அதை பேசுறோம், அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சொல்றோம், அதுக்காக தான் எங்க மேல இப்படி ஒரு அடக்குமுறை. இது வரைக்கும் திமுக சதி நீங்க ஓகே, இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருச்சு. அப்படி இருந்து மறுபடியும் திமுக சதி கேட்டா காவல்துறை அப்படின்றீங்க. சரி, நான் கேக்குறேன், இதையெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக வர நீங்க எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் வந்து சூஸ் பண்ண? இப்ப நீங்க டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? உங்களை நான் கேக்குறேன், சில கேள்விகள் கேக்குறேன். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ஸ்பாட்லயே சொல்றேன், நீங்க வந்து டிவிகேவால ஒரு வேட்பாளரா வர்றதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு மேல ஏதாவது கஞ்சா கடத்தல் கேஸ் இருக்கா? ஆமா இல்ல இல்ல. ஆட்கடத்தல் கேஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. பாலியல் குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. ஜாதி வெறியன்னு உங்களை நீங்களே சொல்லிப்பீங்களா? இல்ல. இப்ப எதுவுமே இல்லன்னு சொன்னா அப்புறம் எப்படி உங்களை வேட்பாளரா தாவேக்கால இருந்து அறிமுகப்படுத்துவாங்க? அது என்ன ரகசியம் சொல்றேன் கேளுங்க. அதாவது பாலியல் குற்றச்சாட்டுல, அதாவது குட்டி என்ற பிரகாசம், இவருக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் சொந்த கட்சியில இருக்க பெண்களுக்கே பாலியல் சீட்டல் கொடுத்துருக்காரு. இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க தாவேக்கா சார்பில் இருந்து. இது வல்லவா பெண்களுக்கு பாதுகாப்பு? உங்க கட்சி பெண்கள் மேல வந்து ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க, அதாவது வன்மமா பேசிட்டாங்க, மோசமான வார்த்தை சொன்னா டிஜிபி ஆஃபீஸ் வரையும் போனீங்களே. ஏன்னா அவர் பொன்ராஜ் வந்து திமுக சார்பாக பேசக்கூடாது. இது உங்க கட்சியில பாலியல் சீண்டல், இடுப்பு கிள்றது அந்த மாதிரி ஏதாவது சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வேட்பாளரை அறிவிப்பீங்க. இப்ப 2வது ஆன தகுதி என்ன வேணும் சொல்லித்தரேன். இப்படி இந்த நபர் வந்து தேர்தலில் நிக்க போறாரு தாவேக்கா சார்பில் அப்படிங்கிறதுக்காகவே பொய்யாக புனையப்பட்ட விஷயங்கள். 6 மாதம் முன்பே நான் தலைமையிடம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னால தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி வந்து எலெக்ஷனுக்கு நிக்க போகுது, இந்த நபர்கள்லாம் போறாங்க, எலெக்ஷன்ல நிக்க போறாங்க அப்படிங்கிறது சீக்ரெட் மெசேஜ், எல்லாம் பொய் வழக்கு. அதாவது பாலியல் குற்றச்சாட்டு, குட்டி என்ற பிரகாசம், அதாவது இவங்க சொந்த கட்சி பெண்ணுக்கே வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காரு. அந்த பெண்ணும் வந்து தலைமையில் நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்றக்காக போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேட்பாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை அப்போ நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருந்தால் மட்டும்தான் தாவேக்கால உங்களுக்கு சீட்டு வழங்கப்படும். இது மட்டும் இல்லாமல் 10 கேஸு 10 நாள் தான் ஆச்சு ஜெயில இருந்து வந்து ஒருத்தர். என்னன்னா ஆள் கடத்தல், கொலை, கொள்ளை, கஞ்சா கேஸு, இந்த மாதிரி எல்லா கேஸுமே இருக்கு. ஜெயில இருந்து வந்து 10 நாள் தான் ஆகுது. அவருக்கு சீட்டு. அவர் பேர் என்னன்னா சுந்தர காண்டிபட், பேராவூர் அவரின்னு ஒரு தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொகுதிக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்துருக்காங்க. கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு வேண்டி சேர்த்து வச்சு கொண்டு போயிருப்பாரு, பிடிச்சிருப்பாங்க. அதாவது கஞ்சா கடத்துறவங்க தான் முள்ளால் எடுக்கிறதுன்னு அந்த மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா? இது வல்லவா கொள்கை. இந்த கட்சியை பார்த்து கத்துக்கோங்க, கொள்கைனா என்ன அப்படின்னு. அதே மாதிரி வேற கட்சியில இருந்து நீங்க வந்திருந்தா உங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க, இருப்பாங்க இல்லையே? அப்படி எதுவும் தெரியலையே. இப்போ செங்கோட்டையன் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே வாட்சாத்
பொள்ளாச்சி பிரச்சனை என்ன, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெண்கள்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவன் மேலே எத்தனை லட்ச கணக்கில் ஊழல் வழக்கு இருக்குது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து செங்கோட்டையன் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் கட்சியில் பொறுப்பும் கொடுத்து அவர் வேட்பாளர் சீட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி. அடுத்து ஒன்று வர என்ன மாதிரி வேட்பாளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஆர்கே நகரில் மரியம் வில்சன் அந்த வீடியோ பார்க்கும்போது இவர் உண்மையிலே வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானா. ஆனால் டிவிகே கட்சி அப்படின்னு சொன்னோடனே கரெக்ட், இவங்க இருந்தால் டிவிகே கட்சியில் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவர் மேலே 8 வழக்கு இருக்குது. அவர் மேலே என்ன இதே தான் ஆள் கடத்தல் அப்படின்னு. இன்னொரு சொல்கிறேன், இதெல்லாம் ஜென்ஸு. இப்போ லேடிஸு, அதாவது அண்ணன் வந்து எப்போவுமே எல்லாத்துலேயும் ஆண் தனியாக பெண் தனியாக இருப்பார் இல்லையா. இதில் பெண்ணில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அப்படின்னு. நீங்கள் திமுக கனிமொழி போயிடாதீங்க, இது தாவேகா கனிமொழி. இந்த கனிமொழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை வந்து ஜோசியம் மூலியமாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்களா? அப்ப பெரியார் எதுக்கு நீங்க புற்றுநோயை ஒழிக்கக்கூடிய ஒரு நபரை கட்சியில கொண்டு வந்து ஐயா அவங்க ஜோசிய மூலியமா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அறிவுக்கு பொருந்தாத ஒரு இது பண்ணக்கூடியவங்க அவங்க அது மட்டும் இல்லாம அந்த அம்மா யார் தெரியுமா? போலி பிஹெச்டி. அதாவது போலி பிஹெச்டி அந்த மாதிரி ஒரு காலேஜே இல்லை. அந்த மாதிரி இல்லாத காலேஜில் பிஹெச்டி படிச்சதா போலியா சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு அம்மா. மோடி அவர்கள் பிஹெச்டி வாங்கினாங்க, இல்லாத காலேஜில் பிஹெச்டில வாங்கல, சாதாரண டிகிரி தான். இல்லாத காலேஜில் படிச்சாருன்னு சொன்னா ஏத்துக்குவீங்க? ஏத்துக்கல. அவர் வந்து எப்படி இது பண்ணிட்டாருன்னா, நான் வந்து பிரதமர், நான் எல்லாத்தையும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குன்னு தனிப்பட்ட இது இருக்குது, அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. இப்போ இவர் சொன்னார்ல டைவர்ஸ் கேஸில் வந்து அவ்வளோ வர்த்தெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். டிகிரியெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய இது இல்லை, அவ்வளோ வர்த்து கிடையாதுன்னு அவர் சொன்னார்ல. அந்த மாதிரி அதோடைய பி டீம் தானே இது, பாஜகவுடைய பி டீம் தானே தாவேக்கா. அதனால் பாருங்கள், இல்லாத ஒரு காலேஜில் பிஹெச்டி படித்த கனிமொழி அவர்கள், அதாவது புற்றுநோயை வந்து ஜோசியத்து மூலயமா கிளியர் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தான் இவங்க வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பாருங்க, இந்த ஆட்சி மசாலா விளம்பரம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஸ்பைசஸும் பார்த்து நானா எடுத்தது அப்படின்னு அந்த ஆட்சியோடைய அந்த ஓனரே வந்து சொன்னார். அது மாதிரி விஜய் இந்த வேட்பாளர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், நானா பார்த்து தேர்ந்தெடுத்தவங்க, நான் வேற அவங்க வேற இல்லைன்னா உங்கள் தலைவர் தான் சொன்னார். உங்க தலைவர் தேர்ந்தெடுத்த லட்சணத்தை பாத்தீங்களா? இதுல ஏதோ சதி இருக்கு. சதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, விதி. எங்களுக்கு விதி இல்ல. உங்க விஜய் உயிரெண்ண வரண்டா அப்படின்னு பாட்டு போடுறாங்க பாத்தீங்களா? அவர் உயிரெண்ண வரல, உயிரை எடுக்கதான் வந்திருக்காரு. எத்தனை உயிர் எங்கெங்க போயிருக்கு. இல்ல நேத்து இவங்க பண்ண இந்த வேலை இருக்கு பாத்தீங்களா? அதாவது போலீஸ் எந்த ஸ்பாட் சொல்லுதோ அந்த ஸ்பாட்ல நிக்கிறதே கிடையாது. போன வாட்டி 100 மீட்டர் உள்ள வந்து நின்னாங்க, இந்த வாட்டி 100 மீட்டர் இடையே வந்து நின்று இருக்காங்க. எங்க நின்னா டிராஃபிக் ஜாம் ஆகும், எங்க நின்னா கூட்டம் அதிகமா சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அந்த இடத்துல நின்றுட்டு கூட்டத்தை அதிகமா சேர்க்கறது. நேத்தைக்கு அவர் நின்று இருந்தா இன்னும் கூட்டம் கூடி இருக்கும். அதனாலதான் அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். புரியுதா? அவர் வந்து நின்று கூட்டத்தை உருவாக்கி பிரச்சாரம் பண்றதுக்கு பெரிய நேரம் ஒன்றும் ஆகாது. அவர் என்னன்னு சொன்னா மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, தலைவர்கள் பாதுகாப்பா இருக்கணும், தொண்டர்கள் பாதுகாப்பா இருக்கணும், அப்படிப்பட்ட கரிசனைனால தான் மறுபடியும் நீங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டாரு, கூட்டம் நிறைய வந்துருச்சு, அந்த கூட்டம் நிறைய ஆனா கரூர் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துரும், இதை தவிர்க்கிறதுக்காக விஜய் அவர்கள் போயிட்டாரு அப்படின்றீங்க. நான் கேட்குற எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, துரைமுருகன் அதாவது திமுகவுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அவர் இந்த வயசில் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தான் இதை விட 2 மடங்கு கூட்டம் வருது. அங்கெல்லாம் ஒரு உயிரிழப்பு இல்லை, அங்கெல்லாம் ஒரு தள்ளுமுள் இல்லை, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகலை, யாரும் கரண்ட் கம்பத்து மேலே ஏறல, மரத்து மேலே ஏறல, ஓட்டு மேலே அதாவது ரூஃப் மேலே ஏறல, எந்த பிரச்சனையுமே நடக்கலை. கூட்டமாக நிற்கிறது, பேச்சை கவனிக்கிறாங்க, கலைஞ்சு போகிறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, மரம் இருக்கக்கூடிய இடத்துல அனுமதி கொடுக்குறீங்க, பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துல அனுமதி கொடுக்குறீங்க, நீங்க அனுமதி கேட்குறீங்க, நாங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் விஷயம் என்னன்னா சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அப்படின்றது தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கு அது கிடையாது. பலர் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தம்க்கு இல்லை, யாருக்குமே இல்லைன்னே வச்சுக்கலாம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே காரி துப்புறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா, 5 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட மக்களே வந்து காரி துப்பியிருக்காங்க தாவேக்காவை. இந்த மாதிரி எதில் பார்த்தாலும் வந்து ஒரே இது பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, வழி விட மாட்டுறாங்க, வழியை விட்டுட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே, வேற கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ணலையா, நீங்கள் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஏன் எங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மனநிலையா? இங்கே பாருங்க,
அவர் வந்து 5லேருந்து 6 மணிக்குள்ளால குளத்தூருக்கு வருவான்னு சொன்னாரு. அது கொஞ்சம் முன்கூட்டி வந்துட்டார். 5 லேட்டா வந்து சாகடிக்க பாத்தீங்க, இங்க சீக்கிரமா வந்து சாகடிக்க பாத்தீங்க. 5 ஸ்பீக்கர் வைக்கன்னு சொன்ன இடத்துல ஏன் 30 ஸ்பீக்கர் வச்சாரு. அதுதான் கேக்குறேன். அது ஒரு பிரச்சனையா? ரூல்ஸை நீங்க வந்து பிரேக் பண்றீங்க. இப்போ எல்லாத்துக்குமே ரூல்ஸ் போட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தல் அதிகாரியை போட்டு அதுக்குன்னு தனியா ஒரு குழு போட்டு எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ணும்போது நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு இப்போ இவங்க சொல்லுவாங்க திமுகவுக்கு மட்டும் அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய கட்சியிலையும் அதுக்காக தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து இப்போ 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான அனுமதி கேட்கறது, எந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் கூடும், அந்த மாதிரியான கள ஆய்வு பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இறங்கி நீங்கள் செய்யணும். சும்மானா நான் வந்து ஒரு அதாவது 300 பேருக்கு நான் பர்மிஷன் கேட்டால் சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்காரு. இப்போ 5000 பேருக்கு மேலே கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்தந்த பொறுப்புகளை வந்து எந்த கட்சி கூட்டுதோ அந்த கட்சியை ஏற்றுக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு இவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் தெருமுனை கூட்ட போடுறோம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்குறது. 300 பேருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 5000 பேரை கூட்டுறது. அப்போ இங்கே ஃப்ராடு பண்ணுறது யார்? நீங்களா இல்லை காவல்துறையா? ரெண்டாவது இவங்க காவல்துறை மேலே தொடர்ந்து பழியை போடுறாங்க இல்லையா? ஒரு காவல்துறை என்ன செய்யும் சொல்லுங்கள்? மற்ற இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவாங்க, ஏதாவது எமர்ஜென்சினா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற என்ன மாதிரியான இதெல்லாம் செய்ய முடியுமோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. பாதுகாப்புன்னா என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்? தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்க தலைவருக்கு அது அதான் என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. நாளைக்கு முதல்வர் ஆகக்கூடியவருக்கு எந்த விதமான நாளைக்கு முதல்வர் ஆகிறாரோ 4 நாளைக்கு முதல்வர் ஆகிறாரோ என்னைக்குன்னா ஆகல, அது கேட்கல. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றீங்களே, என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அதை சொல்லுங்க. அவரு வழிவிட்டு அவர் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான எல்லா விஷயங்களும் தொண்டர்கள் ஒத்துழைக்கணும் இல்லையா? உங்க தொண்டர்கள் ஒத்துழைக்காம விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்திலேயே அந்த வண்டி மேல போய் விழுறதும் மேலே போய் அதை இது பண்ணுறதும் இந்த மாதிரியான ஒருத்தர் 2 பேர் இப்படி செஞ்சால் போலீஸ் அவங்கள கட்டுப்படுத்தும். ஆனால் நீங்கள் அங்கே வர்ற எல்லாருமே 1000 பேர் நீங்கள் டிவிகே சார்பாக கூடுறீங்கன்னா அந்த 1000 பேரும் அதே இதில் தான் இருக்கீங்க. கீழே விழுந்து வாரி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் இது எப்படி ஒரு போலீஸும் மனுஷன் தானே, அவன் எப்படி கட்டுப்படுத்துவாங்க? ஏதாவது அந்த சூழ்நிலை அசம்பாவம் இருந்ததுன்னா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடலாம், டிராஃபிக்கை கிளியர் பண்ணலாம், ஒரு இதுனா பிரச்சனைக்கு கூட நிற்கலாம். இவ்வளோதான் போலீஸால் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ். அப்போ 1000 பேர் நாங்கள் கூடனா 1000 போலீஸை போட முடியாது. அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? இதுக்கு மேலே போலீஸ் என்ன பாதுகாப்பு கொடுக்கல? மற்ற எந்த கட்சிக்குமே கொடுக்கக்கூடிய அதே நம்பர்ஸ் தான். இப்போ இங்கே 5000 பேருக்கு 100 பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியான இது எனக்கு இன்னைக்கு தெரியல. இப்போ 5000 பேருக்கு 100 போலீஸ்னு மற்ற கட்சிக்கு எனக்கு ஒதுக்குறாங்க, ஆனால் எங்கள் கட்சிக்கு 5000 பேருக்கு 10 பேர் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அதுவும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் ஒரு 5000 பேருக்கு இவ்வளோ போலீஸ் அப்படின்றது ரூல்ஸ். அவ்வளோதான் எல்லாருக்குமே கொடுக்க முடியும். திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எந்த கட்சிக்குமே என்ன ரூல்ஸ், இவ்வளோ நம்பர்ஸ்க்கு இவ்வளோ போலீஸ் அப்படின்றது இதுதான் ரூல்ஸ், அப்படி தான் கொடுக்க முடியும். இதை விட்டுட்டு போலீஸ் பாதுகாப்பு பத்தலை அப்படின்னா எனக்கு புரியல என்ன மாதிரி தேவைப்படுறீங்க. இளைய தளபதியால் மக்களை கட்டுப்படுத்த முடியல. மக்கள் வந்து இவர் 100 பேர் வாங்கன்னு சொன்னாலும் 10,000 பேர் வந்துடுறாங்க. ஒரு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்காக மக்கள் ஏங்கி தவித்து ஓடி தள்ளாடி. அது அரசியல் மாற்றத்துக்காக இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பாருங்க, இதே விஜய் அவர்கள் இன்னும் ஒரு 4-5 வாட்டி அதே தொகுதிக்கு தொடர்ந்து போனாங்கன்னா மக்கள் இவ்வளோதானா அப்படின்ற மனநிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே இந்த தாவேக்கா தற்குறிகள் இருக்காங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டம் வரல, ஆனால் பாருங்கள் எங்கள் அண்ணனுக்கு கூட்டம் வருதுன்னு. இப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கக்கூடியவர். இந்த ஸ்கூல் திறக்க வராரு, புது பில்டிங் திறக்க வராரு, மார்க்கெட் திறக்க வராரு, லைப்ரரி திறக்க வராரு, எங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு வராரு, நேரடியாக வராரு, மக்களை பார்க்குறாரு, மக்களோட மக்களாக அவர் நிற்கிறாரு அப்படின்றாங்க. இப்போ இதே விஜய் அவர்களுக்கு பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா பெரம்பூர்னா எங்கே இருக்குன்னு தெரியும். இது அதே பெரம்பூர் தொகுதியில் இல்லை வேற தொகுதி இருந்தீங்கன்னா, இந்த வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, துபாய் எங்கே இருக்குது, அது இங்கே தூத்துக்குடி பக்கமும் எங்கோ இருக்குன்ற சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இது வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்கள் பெரம்பூர் பக்கம் போயிருக்கீங்க நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு எத்தனை வாட்டி நீங்கள் போயிருக்கீங்க? பெரம்பூர்ன்ற ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாது. அதாவது அவருடைய இதில் வந்துருச்சு. இப்போது இது வேட்புமனு தாக்கல் பண்ணார், அதிலே வந்துருச்சு அவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு. 10வது 12வது ப்ரைவேட்டில் எழுதியிருக்காரு, டிகிரி ட்ராப் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி அவருடைய ஒரு மாமேதை. எது? அவர் ஒரு மாமேதை. முழுமையாக கல்லூரி படிப்பை முடிக்காத ஒரு மேதை அவர். சரி, அதுக்குன்னு படிக்காதவங்க வர வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லலை. படிக்கிறவங்க படிக்காதவங்க. ஆனால் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா?
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்களையும் மீறி அந்த கூட்டம் செயல்படுதுன்னா அப்போ நீ என்ன தலைவன் தான் என்னோட கேள்வி. ஒரு தலைவன் சொல்கிறத அந்த தொண்டர்கள் கேட்டாகணும். அவர் சொல்கிறாருன்னா அதை கேட்கணும். நம்ம இப்படி பண்ணால் இது நம்மளுடைய தலைவருக்கு தலைவலியாக போகும், அது அவருக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய இடத்துக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு அந்த அந்த தொண்டர்களுக்கு தெரியணும். அந்த கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவர் தொண்டர்களை வச்சிருக்கணும், நெறிப்படுத்தி வச்சிருக்கணும். எதுவுமே செய்யலையே. அந்த தலைவலியினால தான் நேற்று ஓடி போனார். அதாவது அப்போ உங்களை நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிறீங்க. தலைவருக்கு என்னால என் கட்சி தொண்டர்களையே நெறிப்படுத்த முடியல அப்படின்ற தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்களே போயிடுறீங்க. இந்த இதையே உங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நாளைக்கு நீங்க முதல்வராகி நீங்க எப்படி ஒரு மாநிலத்தை கட்டுக்கோப்பா எந்த கலவரமும் இல்லாம, அதுவும் RSS பாஜக மாதிரி ஒரு எதிரியை வந்து வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டை அவங்க கிட்ட அடமானம் வைக்காம வழி நடத்தி கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கும். 2026 தலைவருடைய கையில் நீங்கள் கொடுங்க. என்னத்த? முதல்வர் பதவி தான் கொடுங்க, அப்புறம் பாருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. தமிழ்நாடு நாசக்காடாக போகிறது வேணால் பார்க்கலாம், வேறு ஒன்றுமே நடக்காது. அது மட்டும் தான் நடக்கும் 2026. ஸோ பொறுத்தவரை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது நம்மளும் பார்ப்போம். 2026 இவர் விஜய் வந்து 234 தொகுதியில் கின்னஸ் சாதனை படைக்க போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே அந்த கின்னஸ் சாதனை நாம் தமிழ் 4ஆம் தேதி அந்த சாதனைக்கு காத்திருங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்காம விஜய் தோத்துட்டாரு அப்படின்ற அந்த கின்னஸ் சாதனையை ஏற்கனவே நாம் தமிழர் வாங்கிருச்சு. மறுபடியும் விஜய் அவர்கள் வாங்க போறாரு அப்படின்றது தான் அந்த சிறப்பான செய்தி. 2 இடத்துல முதல்வர். 2 இடத்துல முதல்வர் தான். ஆமாமா, பெரம்பூர். அவருக்கு பிஎம் ஆஃப் தமிழ்நாடு, சிஎம் ஆஃப் இந்தியா. வாழ்க வளர்க தாவேக்கா. இந்த மாதிரியான தற்குறிகள் சப்போர்ட் பண்ற வரைக்கும் தாவேக்காவை யாரும் அசைச்சிக்க முடியாது.